ஹே ஹலோ வெல்கம். இது உங்கள் விசார்டிங் ஸ்கூல் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஃபோர்பிடன் ஃபாரஸ்ட் அப்புறம் அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். ஃபோர்பிடன் ஃபாரஸ்ட்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது அந்த ஹாக்வர்ட்ஸ் கிரவுண்டில் இருக்க அந்த பெரிய காடு தான். ஏன்னா ஹாக்வர்ட்ஸ் கிரவுண்ட்லேயே ஒரு மேஜரான ஏரியாவை வந்து ஷேர் பண்ணிக்கிறது இந்த ஃபோர்பிடன் ஃபாரஸ்ட் தான். இந்த ஃபோர்பிடன் ஃபாரஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா 2 டைப் ஆஃப் க்ரீச்சர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நான் மேஜிக்கல் க்ரீச்சர்ஸ், அப்புறம் இன்னொன்று மேஜிக்கல் க்ரீச்சர்ஸ். இந்த ஃபோர்பிடன் ஃபாரஸ்ட் எப்படி டிஸ்கிரைப் பண்ணி அதுக்கு மேலே யாரும் போனது கிடையாது. அப்படி போனவங்க யாரும் திரும்பி வந்ததும் கிடையாது. அதனால அந்த மனித கால் தடங்கள் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாராலையும் போக முடியும் இந்த காட்டுக்குள்ளே. அதுவும் இல்லாமல் இந்த காட்டை நல்லா தெரிஞ்சவங்க யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹாக்வர்ட்ஸில் இருக்க கேட் கீப்பர்ஸ் தான். அதில் ரொம்பவே நல்லா யாருக்கு ரொம்ப பரிச்சயமாக இருக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரூபியஸ் ஹேக்ரிட் தான். ஹேக்ரிட்டுக்கு வந்து இந்த காட்டில் வந்து நிறைய விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதனாலே வந்து அவரை வந்து அந்த காட்டு கீழே இருக்க ஒரு ஹட்டில் இருக்க சொல்லியிருப்பாங்க டம்பிள்டோரு. அதனால அந்த ஹட்டில் இருந்துட்டு அவர் தான் வந்து ஹாக்வர்ட்ஸ் கேட் கீப்பராக இருப்பார். அதுவும் இல்லாமல் அவருக்கு ஒரு சப்ஜெக்ட் வேறு தருவாங்க, கேர் ஆஃப் மேஜிக்கல் க்ரீச்சர் சப்ஜெக்ட்டு. அதனால் அவரால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே எடுக்க முடிஞ்சுது. அது காரணம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த காட்டில் இருக்க நிறைய க்ரீச்சர்ஸ் எல்லாம் பற்றி அவர் தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தது தான். அதுக்கப்புறம் அந்த காட்டில் என்னென்ன க்ரீச்சர்ஸ் இருந்துச்சுன்னு முதல் பார்ப்போம். நான் மேஜிக்கல் க்ரீச்சர்ஸ் இல்லை பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக இருக்கிறது வந்து ஃபாக்ஸ், உல்ஃப், அப்புறம் டியர். அதாவது நரி, ஓனாய், அப்புறம் மான். இதெல்லாம் வந்து நான் மேஜிக்கல் க்ரீச்சர்ஸில் இருக்கிறது. மேஜிக்கல் க்ரீச்சர்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா போட்டக்கிள் என்னன்றது நம்ம ஃபென்டாஸ்டிக் பீஸ்டில் பார்த்துருப்போம். நியூட் கிட்ட இருக்கும், நியூட்ஸ் கமாண்டர் கிட்ட ஃபென்டாஸ்டிக் பீஸ்டில். இந்த பவுட்டக்கிளோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து சாவியே இல்லாமல் பூட்டை திறந்துடும். அந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் க்ரீச்சர்ஸ் இது பவுட்டக்கிள். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பக்பிக்னு சொல்லுவாங்க. பக்பிக் வந்து இந்த பிளட்டை உரிகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த ரத்தம் குடிக்கிற ஓனா மாதிரி இருக்கும் பக்பிக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா வேர்வுல்ஃப்லாம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வேர்வுல்ஃப்லாம் வந்து ஓனாய் மனிதன் மாதிரி இருக்கும். அதாவது நம்ம ரீமஸ் லூப்பின், அப்புறம் கிரே பேக், இவங்களாம் வந்து வேர்வுல்ஃப்ஸாக இருப்பாங்க. அது எப்படி நம்ம படத்தில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு க்ரீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிப்போகிரிஃப் வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆஸ்கபான் மூவியில் வந்து காட்டியிருப்பாங்க. மேஜிக்கல் க்ரீச்சர் இருக்கும். அது வந்து பார்க்க கொஞ்சம் பேர்ட் மாதிரியே இருக்கும், ஒரு அனிமல் மாதிரியே இருக்கும். அதுதான் ஹிப்போகிராஃப். முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்பி தான் வந்து அந்த ஆஸ்கபான் மூவியில் ஃபுல்லாகவே அதை பற்றி தான் காட்டியிருப்பாங்க. அப்புறம் அந்த ஸ்டோரி லைனும் வந்து இந்த பக்பியும் சீரியஸை பேஸ் பண்ணியே தான் வந்து மூவ் ஆகும். அதுக்கப்புறம் அதில் இன்னொன்று இருக்கிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா யூனிகார்ன் வந்து அது ஹார்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து கொம்பு இருக்கும், அதாவது ஹார்ன் இருக்கும். இந்த ஹார்ஸ் வந்து மேக்ஸிமம் ஃபீமேல்ஸாக தான் இருக்கும். ஃபீமேல்ஸ் இருக்கிறதுனால அதுங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட தான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பசங்கக்கிட்ட இருக்கிறத விட. அப்புறம் இது வந்து ஒரு சேக்ரடு க்ரீச்சராக இருக்கும் இந்த மேஜிக்கல் சொசைட்டிலே. இந்த யூனிகார்ன்ஸ் வந்து ரொம்ப ரேராக இருக்கிறதுனால இதை ரொம்ப பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க. ஹாரி வந்து ஃபஸ்ட் இயரில் யூனிகார்ன்ஸை பார்ப்பாரு. அவர் டிடென்ஷனில் ஃபோர்பிடன் ஃபாரஸ்ட் போகும்போது ஃபஸ்ட்டு க்ரீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ரல்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கருப்பு கலரில் அதுவும் குதிரை மாதிரியே இருக்கும். ஆனால் வவ்வாலோட ரக்க இங்கே இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கு. ஆனால் இது வந்து மரணத்தை யாராவது சந்தித்தவங்க இல்லை அந்த ப்ராசஸில் இருந்து, அதாவது அவங்களே நேரடியாக மரணத்தை பார்த்ததோ இல்லை அவங்களே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதோ இருக்கவங்க மட்டும்தான் இந்த வந்து டெஸ்ட்ரல்ஸ்லாம் பார்க்க முடியும். இதில் கூட நம்ம லூனா லவ் குட்ஸ் வந்து வளர்த்துட்ருப்பாங்க அந்த டெஸ்ட்ரல்ஸ்லாம். அப்போ ஹாரியும் லூனா மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா அவங்க 2 பேர் வந்து அவங்க லைஃப்பில் வந்து டெத்தை பார்த்துருக்காங்க, அவங்க கூட இருந்தவங்களுக்கு நடந்தது. அதனால் அவங்க 2 பேரால் மட்டும்தான் பார்க்க முடியும். மற்ற யாராலையும் டெஸ்ட்ரல்ஸ்லாம் பார்க்க முடியாது. இந்த மாதிரி க்ரீச்சர்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த காட்டுக்குள்ளேயே இருந்த க்ரீச்சர்ஸ், இந்த காட்டுக்குள்ளே சில க்ரீச்சர்ஸ் ஆட் ஆகப்பட்டது, அதாவது சேர்க்கப்பட்டது. இந்த சேர்க்கப்பட்ட க்ரீச்சர்ஸ்லாம் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹேக்ரிட் வந்து சேர்த்த க்ரீச்சர்ஸு. அதில் என்ன முதல் க்ரீச்சர்னு பார்த்துட்டிங்கன்னா ஆக்ரோமென்டுலா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அது வந்து 8 ஐ ஸ்பைடர் மாதிரி இதில் தான் படிச்சுட்டு இருப்பாங்க ஹாக்வர்ட்ஸில். அப்போ வந்து சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் வந்து டாம் ரெடல் ஓப்பன் பண்ணியிருப்பாரு. அப்புறம் வந்து ஆட் பண்ண ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன ஆட் பண்ணுவார்னு பார்த்துட்டிங்கன்னா ஆரகாக்கு வந்து ஒரு ஒய்ஃப் ஒன்று ஆட் பண்ணுவார். அந்த ஒய்ஃபோட பேர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா மோசாக்கும் அரகாக்கும் தான் நிறைய அந்த 100 கணக்கான ஸ்பைடர்ஸ் வந்து குழந்தையாக பிறக்கும். அந்த ஸ்பைடர்ஸ் தான் வந்து ராணியும் ஹாரியும் சாப்பிட்டுருவேன்னு சொல்லும். அப்போ வந்து ராணும் ஹாரியும் இது பண்ணிட்டாங்கன்னு தப்பிச்சு போவாங்க. அதுவும் இல்லாமல் அந்த காட்டில் ஆட் ஆன இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஏஞ்சலா வந்து இது ஒரு க்ரீச்சர் கிடையாது. இது வந்து ஒரு நான் லிவிங் கார் தான். அதாவது ஹாரி ஒரு ஆணை வந்து செகண்ட் இயரில் வருவாங்க. ஆர்த்தர் வீஸ்லியோட கார் தான் அது. அந்த காரை வந்து இவங்க
இறங்கினோடனே அது காட்டுக்குள்ளே போயிடும். அப்புறம் அந்த ஸ்பைடர்ஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கும் இந்த கார் தான் வந்து உதவும். அதனால் இதுவும் வந்து அந்த காட்டில் ஆட் ஆன ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் ஹாக்ரிட் வந்து பிளாஸ்ட் எண்டட் ஸ்குவிட்ஸ்னு ஒரு க்ரீச்சர் எடுத்துகிட்டு வருவார். இந்த பிளாஸ்ட் எண்டட் ஸ்குவிட்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 2 சைடும் வந்து அந்த தேல் மாதிரி கொடுக்கு இருக்கும். இதை வந்து நம்ம ட்ரைவிசார்ட் டோர்னமெண்ட் லாஸ்ட் அந்த மேஸ் ரவுண்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக ஹாக்ரிட் எடுத்துகிட்டு வருவார். இதை அந்த மேஸ் ரவுண்டில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து அவர் காட்டிலே விட்டுருவார். அதுக்கப்புறம் இதுவும் வந்து ஆட் ஆன விஷயம். அப்புறம் இந்த காட்டில் வேறு என்ன ஆட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாக்ரிடோட பிரதர் வந்து ஆட் ஆகிருப்பார். அவர் வந்து மற்ற ஜெயின்ஸ்லாம் வந்து அவரை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்கன்றதுனால இந்த காட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து வச்சுருப்பாரு. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா கிராப். இவரை வந்து இந்த காட்டுக்குள்ளே வச்சுருப்பாரு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இதில் என்ன ஒரு க்ரீச்சர்ஸ் வந்து முக்கியமாக இருந்துச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா சென்டோர்ஸ் வந்து பாதி மனுஷனும் பாதி குதிரையும் இருக்க மாதிரி இருக்கும். இந்த சென்டோர்ஸ் வந்து ஒரு ப்ரிடிக்டர்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க ஸ்டாரை பார்த்தே என்ன நடக்க போகுதுன்றதை ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. இந்த சென்டோர்ஸும் வந்து ஒரு குரூப்பாக தான் வாழ்வாங்க. அதாவது ஒரு காலனி மாதிரி கிரியேட் பண்ணி அந்த குரூப்பில் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த சென்டோர்ஸ்லாம் வந்து விசார்ட்ஸை சுத்தமாக பிடிக்காது. இது காரணம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா விசார்ட்ஸ் அவங்களை ட்ரீட் பண்ணுற விதம் தான். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஹாஃப் ப்ரீடாக இருக்கிறதுனால எல்லாருமே ரொம்ப மட்டமாக ட்ரீட் பண்ணுறதுனால இவங்களுக்கு விசார்ட்ஸே பிடிக்காது. அதுவும் இல்லாமல் இந்த ஹாரி பாட்டர் ஃபிலாசபர் ஸ்டோனில் பார்த்துட்டிங்கன்னா இந்த குரல் வந்து அந்த இதுதான் வந்து ஒரு ஜோசியா மாதிரி சொல்லுவாங்க, ஃபியூச்சரையும் ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. அதை வந்து இவர் சுத்தமாக மாற்றிட்டாருன்றதுனால இவர் மேலே கோவத்தில் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ் படத்தில் பார்த்துட்டிங்கன்னா டொலோரஸ் அம்பரிட்ஜ் வருவாங்க. அப்போ வந்து ஹாரி ஹெர்மைனி இவங்கெல்லாம் இது பண்ணிட்டு அக்யூஸ் பண்ணிவிட்டு இது பண்ணுவாங்க, வாண்டர் ரைஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த சென்டூர்ஸ் வரும். சென்டூர்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்போ பேசும்போது சென்டூர்ஸ் ஆஃப் ப்ரீட்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஸ்பெல்லை காஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்பெல்லை காஸ்ட் பண்ணதுனால சென்டூர்ஸ் வந்து ரொம்ப கோவமாயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சென்டூர்ஸ்லாம் வந்து இவங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க. அம்பரிட்ஜை கிட்டத்தட்ட சாவடிக்கிற ஐடியாவில் இருப்பாங்க. அப்போ டம்பிள்டோர் வந்து இவங்களை சாவடிக்க வேணாம்னு ஆர்டர் போடுவார். டம்பிள்டோரோட ஆர்டரை கேட்டுட்டு இவங்க அம்பரிட்ஜை விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா ஹாக்ரிட் வந்து திருப்பியும் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாருன்னு சொல்லி அவரை அக்யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஆஸ்கபானுக்கும் எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்பாங்க. அப்போ ஹாக்ரிட் வந்து எஸ்கேப் ஆவார். இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா அரகாக் தான் வந்து ஹாக்ரிட் ஹெல்ப் பண்ணி அந்த இடத்துலேருந்து காப்பாற்றுவார். அப்புறம் ஹாப்லெட் பிரின்ஸில் பார்த்தீங்கன்னா அரகாக் இறந்து போயிடும். அப்போ ஹாக்ரிட் ஸ்லகான் அதுக்கப்புறம் ஹாரி வந்து அதுக்கு ஒரு ஃபியூனரல் மாதிரி வச்சு அட்டன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஃபியூனரலில் கூட ஹாரி, ஸ்லகான் அதுக்கப்புறம் ஹாக்ரிட் 3 பேருமே வந்து அரகாக்கை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த காட்டில் வந்து ஹாரி வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே இந்த காட்டில் ரொம்ப ஒரு பரிச்சயமான இதுவாக இருக்கும். இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரிலும் ஸ்னேப்பும் வந்து மேக்ஸிமம் அந்த காட்டில் தான் வந்து மீட் பண்ணுவாங்க. இதை வந்து மூவிஸில் பெருசாக காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் புக்ஸில் வந்து அதை பற்றி போட்டிருப்பாங்க. அதை பற்றி சில இதுவும் இருக்கும், சாப்டரில் சின்ன ஒரு பிட் மாதிரி வரும். இப்போ வந்து ஹாரி வந்து அந்த காட்டோட ஓரத்தில் ப்ரூம்ஸ்டிக்கால் பறந்து அவங்க 2 பேரையும் ஸ்பை பண்ணிட்டு இருக்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிடென்ஷனுக்கு போயிருப்பாங்க ஹாக்வர்ட்ஸ்லேருந்து. டிடென்ஷன் போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாரி, மால்ஃபாய், ஹெர்மைனி, ரான் இவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் இயரில் டிடென்ஷனுக்கு போவாங்க. நைட் டைமில் கேசலில் இல்லாததுனால மெக்கானிக்கல் வந்து அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெவில், லூனா அப்புறம் நம்ம ஜினி 3 பேர் வந்து டிடென்ஷனுக்கு போவாங்க. இவங்க டிடென்ஷனுக்கு போன காரணம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்னேப் வந்து ஹெட் மாஸ்டராக இருக்கும்போது இவங்க கிரிஃபண்டோஸோட திருட பார்ப்பாங்க. அதனால இவங்க 3 பேரை வந்து இந்த காட்டில் டிடென்ஷனுக்கு அனுப்புவாங்க. அப்புறம் பாட்டி க்ரௌச் ஜூனியர் வந்து அவங்க அப்பாவை சாவடிச்சிருப்பாரு. அதாவது பாட்டி க்ரௌச்சை சாவடிச்ச ஒரு எலும்பாக மாற்றி அங்கேயே புதைச்சிருவார். அதுக்கப்புறம் மெயினான இன்சிடென்ட்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபோர்பிடன் ஃபாரஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே இந்த ஃபோர்பிடன் ஃபாரஸ்ட் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். அதுலேயும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டரோட ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்குமே ஃபோர்பிடன் ஃபாரஸ்ட் வந்து ஒரு ரோல் கண்டிப்பாக அதோட ரோல் இருந்திருக்கும். அது ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டிங்கன்னா ஹாரி வந்து டிடென்ஷன் போவார். அப்புறம் ஃபஸ்ட்டு வால்டிமார்ட்டோட இதுவை ஃபீல் பண்ணுறதும் அதில் தான் ஃபீல் பண்ணுவார். நம்ம கேசலில் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து கேசலில் ஃபீல் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து கேசல்லேருந்து வெளில டிடென்ஷனுக்கு வரும்போது ஃபஸ்ட் இயரில் வந்து அப்போ தான் வந்து வால்டிமார்ட்டை கொஞ்சமாக ஃபிகர் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபோர்பிடன் ஃபாரஸ்ட். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அவரோட டெஸ்டினியை மீட் பண்ணுறத வால்டிமார்ட்டை வந்து ஃபோர்பிடன் ஃபாரஸ்ட்டில் தான் போய் மீட் பண்ணுவார். இன்றைக்கி நம்ம ஃபோர்பிடன் ஃபாரஸ்ட்டை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் என்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து நான் வீடியோவாக பண்ணணுன்றதே கமெண்ட் செஷனில் வந்து கமெண்ட்டாக பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.